ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து காணை தாங்க. இருந்த காணெல்லாம் கொஞ்சம் இந்த தொட்டியில் போட்டு எல்லாம் நம்ம பதியம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ இந்த மழை வேறு திருப்பி ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இருந்த காணை எல்லாம் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டைம் போட்டதில் 10 காணில் ஒரு 2 செடி தான் தேர்ச்சி. அதனால் ஃபுல்லாகவே இருக்கிற காணை எல்லாம் இந்த ஒரு தொட்டிலே போட்டுட்டு நம்மளால் எவ்வளோ பதியம் எடுக்க முடியுதுன்னு பார்த்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த அகலமான இந்த மண் தொட்டியை செலக்ட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா பதியம் அழகாக எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். என்னால் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. 10 போட்டால் ஒரு 2 செடி தான் வருது. அதனால் ஃபுல்லாக போட்டு இதில் எவ்வளோ செடி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கான் செடியை நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் இதில் எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. இருந்த காணெல்லாம் போட்டு ஃபுல்லாக வளர்த்து தண்ணிலாம் விட்டாச்சு. அதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வால் மேலே தாங்க வைக்கணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட கான் வந்து 10 விதையில் போட்டதில் வளர்ந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒன்று தான் வந்து நல்லா க்ரோத் அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மனோரஞ்சிதத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இது நாட்டு மனோரஞ்சிதம். இது வர்றதுக்கே ஒரு 7 வருஷம் ஆகும். தெரியாமல் அப்போ வாங்கிட்டோம். இது நம்மக்கிட்ட வந்து 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் வந்து தொட்டியில் இருந்தது. 2 வருஷம் ஃபுல்லாக தரை கார்டனில் இப்போ தான் வச்சுருக்கோம். இது வந்து இன்னும் ஈல்டு கொடுக்க 3 வருஷம் ஆகும். நல்ல ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து நல்லா இன்னும் கேர் எடுத்துங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்